வளகாப்பு எத்தனை வளையல் கையில போடணும், அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னா அதுக்கும் கணக்கு இருக்கு. இடது கைக்கு அதாவது லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து ஒற்றை படையிலையும் வலது கைக்கு வந்து இரட்டை படையிலையும் இருக்கிற மாதிரி வளையல்கள் போடணும். இதுல வந்து தங்க வளையலும் சேர்த்தா அப்படின்னு கேட்டா எல்லா வளையலும் வேப்பில காப்பு முதல் கொண்டு எல்லா வளையலும் சேர்த்துதான். இப்ப இடது கையில 19 வளையல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, வலது கையில 20 வளையல் போடணும். அந்த மாதிரி ஒற்றைப்படை இரட்டைப்படை இந்த கணக்குல ஞாபகம் வச்சுக்கணும். அதை எண்ணி பார்த்து அத்தனை வளையல்கள் நாம வந்து போடணும். அதுக்கப்புறமா போடும்போது 2 வளையல் உடஞ்சி போச்சு, உடனே மனசு வந்து என்னடா வளையல் உடஞ்சி போச்சே அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை. கண்ணாடி வளையல் அப்படின்னா உடையதான் செய்யும், அதனால கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. கை நிறைய வளையல் போடணுமா அப்படின்னா அதான சந்தோஷம். கை நிறைய வளையல் போடுங்க, அந்த சத்தத்தை அவளும் கேட்கணும், குழந்தையும் கேட்கணும். அப்பதான் உள்ள இருக்க குழந்தைக்கு ஆஹா வெளியே ஒரு சத்தம் கேட்குது, அது நம்ம அம்மாவுடைய சத்தம் தான் அப்படின்னு உணர ஆரம்பிக்கும்.